நீங்க Flipkart ஓட பிக் பில்லியன் டேஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படினு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே Flipkart அடுத்ததா தசரா சேல் அப்படின ஒரு ஆஃபர் சேல் வந்து நடத்துறாங்க. 22ஆம் தேதியில இருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இதுலமே எக்கச்சக்கமான மொபைல்ஸ்க்கு செம சூப்பரான ஆஃபர்ஸ் இருக்கு. அப்படி என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு பாத்துருவோமா? இந்த மாதிரி ஆஃபர்ஸ் போடும்போது அதெல்லாம் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெகுலரா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் X இது ரெண்டுலயுமே அப்டேட் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. இந்த டைம் இந்த ஆஃபர் சேல்ல பார்த்தோம் அப்படின்னா பிக் பில்லியன் டேஸ்ல இருந்த அந்த பிரைஸ் விட ஒரு சில மொபைல்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. இன்கிரீஸ் பண்ணிருந்தாலுமே அது இன்னுமே கொஞ்சம் ஆஃபர்ல தான் இருக்குது. என்னென்ன இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையுமே இந்த வீடியோல பார்ப்போம். இந்த டைம் ஆஃபர் சேல் பார்த்தோம் அப்படின்னா 22ஆம் தேதியில இருந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னா SBI ஓட கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த கார்டெல்லாம் யூஸ் பண்ணி எவ்வளவு கம்மியா வாங்க முடியுமோ அவ்வளவு கம்மியா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முதல்ல இந்த ஆஃபர் சேல்ல பட்ஜெட் செக்மெண்ட்ல என்ட்ரி லெவல்ல ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போக்கோட C51 இந்த மொபைல் நார்மலா 7000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ கார்டு ஆஃபர் எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணீங்கன்னா 6000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். ரொம்ப ரொம்ப பேசிக்கான யூஸ்க்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் இதை செக் பண்ணி பாருங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் இதெல்லாம் பெட்டரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போக்கோட C55 நார்மலா இந்த மொபைல் 9000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 6800 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான மொபைல். இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா 8 GB ராமோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஃபினிக்ஸோட ஹாட் 38 இந்த மொபைல் நார்மலா 9000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 7400 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஓவராலா ஒரு பெஸ்டான மொபைல். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இல்ல RAM கம்மியா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான பிராண்ட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Redmi-யோட 12 10000 ரூபாய்க்குள்ளேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைல் நார்மலா 10000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 8750 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இல்ல எனக்கு Redmi வேணா Realme-ல ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Realme-யோட C55 இந்த மொபைல் நார்மலா 10000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 9000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு Full HD Plus டிஸ்ப்ளேயோட 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரக்கூடிய ஒரு சூப்பரான 4G மொபைல். இல்ல இதெல்லாமே வேணா எனக்கு வாங்கினா Samsung தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பீங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு Samsung Galaxy F14 5G இந்த மொபைல் நார்மலா 12000 ரூபாய் 13000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ கார்டு ஆஃபர் எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 10000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இத தவிர்த்து உங்களுக்கு 10000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல என்ன மாதிரியான பெஸ்டான மொபைல்ஸ்லாம் இருக்கு அத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே டீடைலா வீடியோ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்து 10000 ரூபாய்க்கு மேல போனா போக்கோட M6 Pro 5G இந்த மொபைல்ல 4+64 பார்த்தோம் அப்படின்னா போன ஆஃபர்லயே 10000 ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க. பட் இந்த டைம் அந்த மொபைல் வந்து ஸ்டாக்ல கிடையாது. இங்க 6+128 4+128 இது ரெண்டுமே தான் சேல் பண்றாங்க. 4+128 நீங்க ஆஃபர்ல வாங்குனீங்க அப்படின்னா 10250 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். 6+128 ஆஃபர்ல 11250 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். ஒரு பெஸ்டான 5G மொபைல் ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. இல்ல இதே பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட 8 GB ராமோட ஒரு 5G மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஃபினிக்ஸோட ஹாட் 30 5G இந்த மொபைல் நார்மலா 13000 ரூபாய் 14000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 11750 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸோட Note 30 5G அப்படின்னு ஒரு மொபைல் இருக்கு. இந்த மொபைல் நார்மலா 15000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 13500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இதுவுமே 5G மொபைல் தான். அது போக 256 GB ஸ்டோரேஜ் 8 GB ராமோட வரக்கூடிய ஒரு சூப்பரான மொபைல். ஹாட் 30 வாங்குறத விட Note 30 வாங்குங்க பெஸ்டா இருக்கும். இல்ல எனக்கு 15000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல Samsung தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Samsung Galaxy F34 5G நார்மலா இந்த மொபைல் 20000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 15000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல Samsungல AMOLED டிஸ்ப்ளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரக்கூடிய ஒரு சூப்பரான மொபைல். கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவு நல்லா இருக்கும். பட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இருந்தாலுமே Samsung தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செக் பண்ணி பாருங்க. இல்ல இதே பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட என்ன மாதிரியான மொபைல்ஸ்லாம் பெஸ்டா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 15000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல என்னென்ன மொபைல்ஸ் பெஸ்டா இருக்குன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்து இதே பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட ஒரு க்ளீனான நீட்டான ஸ்டாக் ஆண்டட் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு 5G மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Motoவோட G54 5G இந்த மொபைல் நார்மலா 17000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 15250 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போக்கோட X5 Pro 5G இந்த மொபைல் நார்மலா 23000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 17750 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இந்த மொபைல் Snapdragon 778 ஓட வரும். மத்த விஷயங்கள் எல்லாமே பெஸ்டா கொடுத்திருப்பாங்க. ரொம்ப பெரிய ஆஃபர்ல இருக்குது. தேவைப்படுறவங்க இதை செக் பண்ணி பாருங்க. இல்ல போக்கோல இந்த போர்டு ப்ராப்ளம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது அதனால அது வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Redmi-யோட Note 12 Pro 5G இந்த மொபைலையும் செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஸ்பெக்ஸோட MediaTek ப்ராசஸரோட வரும். இந்த மொபைல் நார்மலா 23000 ரூபாய்
ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 19000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு வாங்கிக்க முடியும். இல்ல இதே 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் கிட்ட கிளீனான நீட்டான ஸ்டாக் ஹண்ட்ரட் எக்ஸ்பீரியன்ஸோட 12 GB ரேமோட ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மோட்டோட G84 லேட்டஸ்டா லான்ச் பண்ண மொபைல், நல்ல கம்பாக்டா சூப்பரா இருக்கும். இந்த மொபைல் நார்மலா 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 18250 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். அடுத்து 20000 ரூபாய்க்கு மேல போனா Realmeயோட 11 Pro 5G நார்மலா இந்த மொபைல் 24000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ 21000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல வாங்கிக்க முடியும். பட் லாஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படினா 20000 ரூபாய் வரைக்கும் போச்சு. பட் இந்த டைம் 21000 ரூபாய் தான். இந்த மொபைல்ல கர்வ்டு டிஸ்ப்ளேயோட 100 மெகாபிக்சல் கேமராவோட ஒரு சூப்பரான மொபைல், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இதை விட இன்னும் ஸ்லிம்மா லைட் வெயிட்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விவோவோட T2 Pro 5G இந்த மொபைலுக்கு பெரிய அளவுல ஆஃபர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா 24000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்றாங்க. ஒரு 2000 ரூபாய் டிஸ்கவுண்டோட 22000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இனிஷியல் செல்லிங் பிரைஸ்ல தான் உங்களுக்கு கிடைக்குது. சோ தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. இதே பிரைஸ் செக்மென்ட் கிட்ட Moto H40 Neo இருந்தது. லாஸ்ட் டைம் ஆஃபர்ல 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்ணாங்க. பட் இப்போ பார்த்தோம் அப்படினா அதோட பிரைஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. 23000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த பிரைஸ்க்கு IP68 ரேட்டிங்கோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. பட் அந்த மொபைலுக்கு ஆஃபர் அப்படின்னு எதுவுமே கொடுக்கல. அடுத்தது உங்களுக்கு ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Pocoட F5 இந்த மொபைல் நார்மலா 27000 ரூபாய் 28000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படினா 24000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இந்த மொபைல் லாஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படினா 21000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர்ல சேல் பண்ணாங்க. பட் இப்போ ஒரு 3000 ரூபாய் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே இன்னுமே ஆஃபர் பிரைஸ்ல தான் இருக்குது. உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. இல்ல இதே 25000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் கிட்ட சாம்சங்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Samsung Galaxy F54 5G நார்மலா 28000 ரூபாய் 29000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படினா 24000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். எனக்கு Samsung தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை சூஸ் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு இந்த மொபைல் வந்து அந்த அளவுக்கு பெஸ்டா இருக்காது. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்டா இருக்கும். பட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பிரைஸ்க்கு ஏத்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அடுத்து Realmeயோட 11 Pro Plus 5G 200 மெகாபிக்சல் கேமராவோட ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை செக் பண்ணி பாருங்க. நார்மலா 27000 ரூபாய் 28000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படினா 25000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு வாங்கிக்க முடியும். பட் இந்த மொபைல் சூஸ் பண்றதை விட Realme 11 Pro வாங்கிக்கிறதே பெஸ்டா இருக்கும். எனக்கு Pro Plus தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் இதை சூஸ் பண்ணுங்க. இல்ல இதை தவிர்த்து 25000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்டான மொபைல்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்குமே நம்ம டீடைலா ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்து 25000 ரூபாய்க்கு மேல போனா Motoவோட H40 நார்மலா இந்த மொபைல் 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படினா 25750 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். லாஸ்ட் டைம் 24000 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணாங்க. பட் இப்போ கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே இன்னுமே ஆஃபர்ல தான் இருக்கு. IP68 ரேட்டிங்கோட ஒரு சூப்பரான கிளீனான ஸ்டாக் ஹண்ட்ரட் எக்ஸ்பீரியன்ஸோட கர்வ்டு டிஸ்ப்ளேயோட Moto பிராண்ட்ல இருந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. அடுத்து 30000 ரூபாய்க்கு மேல பார்த்தா Googleோட Pixel 7a இந்த டைம் ஆஃபர்லயே ஒரு பெரிய ஆஃபர் இந்த மொபைலுக்கு மட்டும் தான். போன டைமும் இதே ஆஃபர் கொடுத்திருந்தாங்க. அதே ஆஃபர் இந்த டைமும் இருக்கு. நார்மலா 43000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படினா 32500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். ஒரு பெரிய ஆஃபர் இந்த மொபைல் கொடுக்குறாங்க. இருந்தாலுமே இதுல பேட்டரி ட்ரைன் ஆகிற இஷ்யூ இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹீட் ஆகும். மத்தபடி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். கேமராக்காக வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் சூஸ் பண்ணி பாருங்க. இன்னும் இந்த மொபைலை பத்தி எல்லாம் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அடுத்ததா Nothing Phone 2 இந்த மொபைல் நார்மலா 43000 ரூபாய் 44000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. போன டைம் ஆஃபர்ல பார்த்தோம் அப்படினா 33000 ரூபாய் 34000 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணாங்க. இப்போ இதோட பிரைஸ் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. நான் அந்த பிரைஸ்க்கே இதை வாங்க வேணாம் அப்படின்னு தான் சொன்னேன். இருந்தாலுமே நான் வாங்கினா Nothing தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பீங்க. Nothing Phone 1 வந்து பெஸ்டா இருந்தது. Phone 2 வந்து அந்த அளவுக்கு பெஸ்டா இல்ல. இப்போ இது எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 38000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். Nothing வேணும் அப்படினா மட்டும் இதை செக் பண்ணி பாருங்க. இல்ல Samsungல இருந்து ரொம்ப கம்பாக்டா ஒரு சூப்பரான ஃபிளாக்ஷிப் லெவல் மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Samsung Galaxy S22 நார்மலா இந்த மொபைல் 50000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படினா 39000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு வாங்கிக்க முடியும். ஆனா ரொம்ப ஓவரா ஹீட் ஆகும். எனக்கு ஹீட்டிங் இஷ்யூலாம் பெரிய ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. கடைசி iPhone 14 நார்மலா 70000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. போன சேல்ல பார்த்தோம் அப்படினா 50000 ரூபாய்க்குள்ள கொண்டு வந்தாங்க. பட் இந்த சேல்ல 54000 ரூபாய்க்கு நீங்க எல்லா டிஸ்கவுண்டும் சேர்த்து வாங்கிக்க முடியும். சோ இந்த பிரைஸுமே ஒரு பெஸ்டான பிரைஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சேல் முடிஞ்சது அப்படினா 60000 ரூபாய் 65000 ரூபாய் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு iPhone தான் வேணும், iPhone 14 வாங்கணும்னு விருப்பமா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. பட் iPhone 13க்கும் 14க்கும் பெரிய அளவுல அப்கிரேட் கிடையாது. அதனால iPhone 14 வாங்குறத விட iPhone 13 வாங்குறது பெஸ்ட் சாய்ஸ். அது ஆஃபர்ல இன்னும் கம்மியா கிடைச்சது அப்படினா அதவே வாங்கிக்கோங்க. சோ இதுவரைக்கும் நம்ம பார்த்த மொபைல்ஸ் மட்டும் தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் ஓரளவு பெஸ்டான ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து வேற ஏதாவது பெஸ்டான ஆஃபர்ஸ்ல இருக்கு அப்படினா அது என்ன மொபைல், அதுல என்ன மாதிரியான விஷயங்களா கொடுத்திருக்காங்க, என்ன பிரைஸ்க்கு அந்த மொபைலை வாங்கிக்க முடியும் அப்படிங்கறத டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் வந்து இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.